அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசாகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று அவரது வீட்டில் நடந்த சோதனையில் சொத்து ஆவணங்கள் அதே போன்று லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் பைனான்ஸ் நிறுவனத்தால் ஏற்கனவே ஞானசாகரனின் தார் வாகனம் அதே போன்று குட்டி யானை வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்ட தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட ஞானசாகரனிடம் சில தினங்களுக்கு முன்பாக வாக்குமூலத்தை பெற்று அதன் அடிப்படையாகத்தான் நேற்று சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் அவரது வீட்டில் சுமார் 6.5 மணி நேரம் அதிரடி சோதனையில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் அவரிடம் அந்த வீட்டில் சோதனை நடத்தி அவரது 2 மனைவிகளிடமும் விசாரணை மேற்கொண்டு சுமார் 6.5 மணி நேர விசாரணைக்கு பின்பு வீட்டில் இருந்து பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக சொத்து ஆவணங்கள், பட்டா கத்தி, அதே போன்று ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ் மற்றும் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து அவர்கள் எடுத்து சென்றனர். குறிப்பாக 2 பெட்டிகளில் அந்த பொருட்களை அடுத்து எடுத்து சென்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட பட்டா கத்தி குற்றச் செயல்களுக்கு ஏற்கனவே ஞானசாகரன் பயன்படுத்தி வந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களை சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பிய நிலையில் அதில் உள்ள தகவலை அடிப்படையாக கொண்டு மீண்டும் ஞானசாகரனிடம் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஞானசாகரனின் தார், ஜீப் மற்றும் பிரியாணி கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட குட்டி யானை ஆகியவற்றை முறையாக பைனான்ஸ் பணம் செலுத்தாததால் ஏற்கனவே பைனான்ஸ் அதிகாரிகள் இவர் கைது செய்யப்பட்டவுடன் பறிமுதல் செய்யப்பட்ட தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் அவை சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு அதில் கிடைக்கும் தகவல்களை வைத்து மீண்டும் ஞானசாகரனிடம் விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.